வாழ்க்கையில் வலிமையானது அரசாங்கம் தானே. ரெண்டாவது, அவனை அனைத்தையும் மிகைத்தவன் அடக்கியாள்பவன். அரசாங்கம் மிகைத்தது அடக்கியாலும் அதை மீறி உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அவனுக்கு எந்த குறையும் இல்லை. அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டுச்சுன்னா அது உங்கள் நன்மைக்கு தான் போட்டிருக்கும், அதில் எந்த குறையும் இருக்காது. நீங்கள் அப்படி தான் நம்பணும், அப்படி தானே சொல்கிறாங்க. இது அக்கீதா தானே. இது எல்லாரையும் கண்காணிப்பவன். அரசாங்கத்தை மீறி உங்களால் ஒரு தவறும் இழைத்து விட முடியாது. அப்படி தானே. எங்களுடைய துறைகள் உங்களை சும்மா விடாது. அவங்க அவெல்லாம் மலக்குகள் சும்மா விடாதுங்கிறான். நீங்கள் எங்கள் போலீஸ் சும்மா விடாதுங்கிறீங்க. புரியுதா இல்லையா? எங்களுடைய சிஐடிகள் இருக்கிறாங்க. நீங்கள் என்ன தான் ஊழல் பண்ணாலும் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். எல்லாருக்கும் அடைக்கலம் தருபவன், எல்லாருக்கும் சிட்டிசன்ஷிப் தருபவன், என்றென்றும் உயிருடன் இருப்பவன். ஏதோ ஒரு கவர்மெண்ட்டு ரூலிங்கில் இருந்துக்கிட்டே இருக்கும். அனைத்தின் மீதும் ஆற்றல் மிக்கவன். விவசாயிகளுக்கு மீதும் ஆற்றல் மிக்கவன், வியாபாரிகள் மீதும் ஆற்றல் மிக்கவன், வண்டி ஓட்டுபவன் மீதும் ஆற்றல் மிக்கவன், டோல்கேட்டின் மீதும் ஆற்றல் மிக்கவன். இப்போ அரசாங்கத்துக்கு இதெல்லாம் பொருந்தா இல்லையா? புரியுதா இல்லையா? விரும்பியோ விரும்பாமலோ அனைத்தும் அவனுக்கே கட்டுப்படுகின்றன. விரும்பியோ விரும்பாமலோ ஜிஎஸ்டி கட்டப்படுகின்றன. விரும்பியோ விரும்பாமலோ இன்கம் டேக்ஸ் கட்டப்படுகின்றன. விரும்பியோ விரும்பாமலோ மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் நீங்கள் கொடுத்தே ஆகணும். விரும்பியோ விரும்பாமலோ பெட்ரோலில் இவ்வளோ டேக்ஸ் போட்டே ஆகணும். எப்படி? லாபமும் தீங்கும் அவனால் மட்டுமே இழைக்க முடியும். விலைவாசி அவன் குறைச்சால் உங்களுக்கு லாபம், ஏற்றுனா உங்களுக்கு நஷ்டம். அவனின் அனுமதியின்றி யாரும் அவனிடம் பரிந்து பேச முடியாது. விவசாய சட்டம் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வழியாக அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் நீங்கள் அவங்ககிட்ட பரிந்து பேசணும். விரும்புபவரை மன்னிக்கவோ தண்டிக்கவோ அவனுக்கு அதிகாரம் உண்டு. 7 பேர் விடுதலை கொடுக்கணுமா வேணாமாங்கிற அதிகாரம் இவங்கள்கிட்டே இருக்குது. அவன் உத்தரவை எதிர்த்து யாரும் மீறி ஒன்றும் செய்துவிட முடியாது. டோல்கேட்டில் 60 ரூபா இருந்துச்சு, இன்றைக்கி 90 ரூபா. நீங்கள் அவன் உத்தரவை மீறி யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது. அதை கடக்கணுன்னா நீங்கள் 90 ரூபா கூட்டுத்தே ஆகணும். யாரிடமும் விளக்கம் கொடுக்கும் தேவை அவனுக்கு இல்லை. பெட்ரோலியம் ரேட் ஏற்றுனாங்கிற சொல்கிற விளக்கம்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. அக்கீதா எவ்வளோ மெர்ஜ் ஆகுது. அவன் கட்டளை இட்டால் நடந்தே ஆக வேண்டும். நாளையிலேருந்து கரண்ட்டு பில்லு யூனிட் இவ்வளோன்னு கட்டி ஆகணும். யாரும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. அப்போ இத்தனை நம்பிக்கை நம்ம கொண்டு போய் எங்கே அட்டாச் பண்ணுறோம்? இதுல மனம் விரும்பி இது எல்லாமே நம்ம அக்செப்ட் பண்ணிட்டும் போது நீங்கள் தௌஹீத்வாதி நம்புங்கப்பா. நீங்கள் தௌஹீத்வாதி நம்ம கேட்கணும். எப்படி இதெல்லாம் இது தௌஹீதுக்கு அகெயின்ஸ்ட். அப்போது அதாவது அந்த ஏகத்துவத்தின் அடிப்படையில் ஒரு அரசாங்கம் நிறுவப்பட்டு இருக்கும்போது இது எல்லாமே உங்களுக்கு ஹலால் ஆயிரும். இதில் இப்போ கட்டுப்படுறது, இப்போ நானும் கட்டிட்டு தான் இருக்கேன். இப்போ இவங்க உடனே இவன் ஜிஎஸ்டி கட்டுறது இல்லையா, இவன் பெட்ரோல் எவ்வளோ வாங்குறான், லந்துக்குன்னு பேசுவேன். அதான் சொல்கிறேன், இங்கே லந்துக்கு பேச வேண்டிய சப்ஜெக்டே இது கிடையாது. இது முஸ்லீம்கள் டாப்பிக்கே கிடையாது, மூமின்கள் டாபிக். இது இஸ்லாம்னா என்ன? நீங்களுக்கு 5 தானே, நீங்கள் 5க்குள்ளே இருங்க, வேலை முடிஞ்சது, மறுமையில் மீட் பண்ணுங்கள். அல்லாவுக்கு என்ன கொடுப்பானோ கொடுப்பான், வாங்கிக்கிங்க. கபர்லேயே போங்க, தீன் என்னன்னு காட்டுவான், அதில் முடிஞ்சுங்க, பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களுக்கு 5 தானே இஸ்லாமு. இது வேறு இஸ்லாமுங்க. இது குரான் பேசக்கூடிய இஸ்லாம், இது ரசூல்லா சொல்லி தரக்கூடிய இஸ்லாம், இது வேறு இஸ்லாம். நாங்கள் வேற ஒரு டாபிக் பேசிகிட்டு இருக்கோம். சாரி, உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நீங்கள் வேறு டாப்பிக்கில் போங்க. அதில் அதான் இவங்களோட டிபேட்லாம் பாருங்கள், யாரை காஃபிரு யார் முஸ்லீம், ஏன் அதெல்லாம் இஸ்லாம் லெவலுடைய டிபேட்டு, ஈமான் லெவலில் டிபேட்டில். ஏன்னா ஈமான் யாருமே ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன் ஈமான் நானே ப்ரூவ் பண்ண முடியாது போது நான் எப்படி உங்களை பார்த்து நீங்கள் மூமின் இல்லைன்னு சொல்ல முடியும்? இப்போ அதனால் இது எல்லாமே ஈமானோட இன்க்ளூட் ஆகி மெர்ஜ் ஆகுது. எது? இப்போ இந்த அல்லாவுடைய இந்த அதிகாரங்கள் இது. இப்போ அல்லாவை எடுத்துங்க, அல்லாஹ் ஒரு மிகைத்தவன் அடக்கியல்பவன். அவனை ஒழுங்காக கட்டுப்பட்டு நடந்துக்குங்க, நான் மிகைத்தவன், அவன் அனைத்தையும் அறிந்தவன். எனக்கு தெரியும்டா உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்ட்டு, நான் கொடுக்குற சட்டத்தை நீ ஃபாலோ பண்ணுறா. எல்லாரையும் கண்காணிப்பவன். நீ என்னடா போலீஸை கண்காணிக்கனா, உனக்கு மேலே இருந்துட்டு கண்காணிச்சிட்டு இருக்கிறேன்டா. அல்லாஹ் சொல்கிறான், எல்லாருக்கும் அடைக்கலம் தருபவன். நான் நினச்சாலும் பூமியிலே இருக்க விட மாட்டேன்டா. அல்லாஹ் என்றும் உயிரோடு இருப்பவன். செத்ததுக்கப்புறமா நீ இப்படி ரோலாய் வந்துட்டு இருப்பேன், நான் அங்கேயே பர்மனெண்ட்டாக இருப்பேன். இப்போ அரசாங்கத்துடைய அதிகாரத்துலேருந்து வெளியே போயிடுறான்ல, அல்லாவுடைய அதிகாரத்துலேருந்து எங்கேயா வெளியே போக முடியுமா? உயிரோடு இருப்பவன்ட்டு எல்லா அதிகாரமும் அவனுக்கே உண்டு. எல்லாம் கொடுத்தது எல்லாமே அவன் தான், அவனுக்கு அல்லாத அதிகாரம் எப்போ நீ கொடுத்துட்டு உனக்கு இல்லாத அப்படிங்கிற விரும்பியோ விரும்பாமலோ அனைத்தும். இப்போ இது எல்லாமே ஃபிட் பண்ணுங்க தௌஹீதுடைய சிஃபத்துகளில் ஒன்று. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்முடைய அந்த வாழ்க்கை சட்டத்திட்டங்கள் டிசைன் பண்ணுது. அதில் இந்த 16 சிஃபத்துகள் மெர்ஜ் ஆகுது. இத்தனை கட்டளைகளும் இவ்வளோ இருக்கும். அப்போ இவ்வளோ பெருசாக நம்ம களிமா சொல்லணும், இவ்வளோ பெருசாக சொல்லணும்.
அல்லாஹ் லா இலாஹா இல்லல்லான்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் பார்ப்பவனாகவும் கேட்பவனாகவும் அடக்கியாள்பவனாகவும் உணவளிப்பவனாகவும் உயிரெடுப்பவனாகவும் லாப நஷ்டத்தை தரக்கூடியவனாகவும் கண்காணிப்பவனாகவும் இவ்வளோ பெரிய களிமா சொல்கிறதுக்கு பதிலாக தான் அல்லாஹ் என்ன பண்ணுறான், இவ்வளோ நீட்டி முழிக்காதீங்களா, லா இலாஹா இல்லல்லான்னு சொல்லுங்கள், சிம்பிளாக ஒரு கோடு வேர்டில் சொல்லுங்க. அதை நாம் இழுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணால் களிமால இல்லாத வார்த்தைக்கு விளக்கம் சொல்கிறாங்கிறது. இவ்வளோ பெருசாக களிமா சொல்ல முடியுமா ஒவ்வொரு டைமும்? பாங்கு சொல்லலாம் எப்படி இருக்கும் பாங்க நினச்சி பாருங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ சமது அப்புறம் பார்ப்பவன் இதுன்னு போட்டு எல்லா பேரும் இழுத்தா எப்படி இருக்கும் பாங்க. எல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் அல்லாஹ் நீங்கள் சொல்லும்போது இந்த 99 தான் அடங்கும். அதில் நீங்கள் ஒன்று கூட மைனஸ் பண்ணுமே. 200 இருக்குங்கிறாரா? அதான் சொல்கிறேன். அப்போ அல்லாஹ் வந்து நீங்கள் எல்லாமே நீங்கள் கொண்டு வரணும். அதனால தான் அல்லாவுடைய பேர்கள் மனப்பாடம் பண்ணவங்க சொர்க்கம் அப்படிங்கிறாங்க. எல்லாம் மனப்பாடம் பண்ணி வாந்தி எடுக்கிறது பேர் இல்லை. அதுக்கு முன்னே அப்புறம் மெமரி கார்டுக்கும் சிடி ஹார்ட் டிஸ்க்குக்கும் சொர்க்கம் கொடுத்துட்டு போயிடலாம். அதெல்லாம் ரெக்கார்டு பண்ணிட்டு போயிடும்ல, அதுக்கு மேட்ரு இல்லை. ரெக்கார்டு அது வந்து மைண்டில் இறக்கி அதை ஃபீல் பண்ணி நாம் அதை உணர்ந்து அதை பண்ணும்போது இப்போ இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே குரானில் ஆதாரம் இருக்குது. இப்போ நான் சொன்னேன்ல, அதுலேயும் கேள்வி கேட்டுறாதீங்க. அது சொன்னதில் மாற்று கருத்து யாருக்குமே இருக்காது. இருந்தாலும் வசனங்கள் அங்கங்கே கொடுத்துடலாம். சொல்லலாம் ஒரே ஆயத்தில் அல்லாஹ் வந்து ஒரு 10 விஷயங்கள் அதிலே கொண்டு வரான். ஆயத்துல் குர்சி, அல்லாஹ் நித்திய ஜீவன், நன்கு நிர்வகிப்பவன், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை, அவன் தூங்குவதும் இல்லை, மேலும் சிற்றுறக்கமும் அவனை பிடிப்பதும் இல்லை, வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தும் அவனுடையதே, அவனுடைய அனுமதியின்றி அவனுடைய திருமுன் எவர்தான் பரிந்து பேச முடியும், அவர்களுக்கு முன்னால் இருப்பவற்றையும் அவர்களுக்கு பின்னால் மறைவாக இருப்பவற்றையும் அவன் நன்கறிந்தவன், அவன் அறிவித்து கொடுக்க நாடுவதை தவிர அவன் ஞானத்திலிருந்து வேறு எதையும் எவரும் புரிந்து கொள்ள முடியாது, அவனுடைய அரசாட்சி வானங்கள் பூமி அனைத்திலும் பறந்து நிற்கிற, இதுலேயும் அரசாட்சின்னு தானே வருது டைரக்டாக, அவற்றை பாதுகாப்பது அவனை சோர்வுற செய்வதும் இல்லை, மேலும் அவன் மிக உயர்ந்தவனும் மகத்துவம் மிக்கவனுமாக இருக்கிறான். இது ஆயத்துல் குர்சி 2வது அத்தியாயத்தில் 255. அந்த மேலே சொன்ன அந்த அத்தனை விஷயங்களும் 11:9, 59, 23, 6வது அத்தியாயத்தில் 18, 3வது அத்தியாயத்தில் 83, 10வது அத்தியாயத்தில் 65, 10வது அத்தியாயத்தில் 107, 48வது அத்தியாயத்தில் 11, 67ல் 1, 18ல் 26, 2வது அத்தியாயத்தில் 284, 5வது அத்தியாயத்தில் 1வது வசனம், 23ல் 88, 72ல் 22, 85ல் 13, அப்புறம் 14, 21ல் 23, 95ல் 8, 7வது அத்தியாயத்தில் 128. இப்போ இது எல்லாமே அந்த சிஃபத்துகளுடைய ரெஃபரன்ஸ் நம்பர். ஏன்னா அதில் ஏதாவது மறுத்து பேசினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. என்ன அப்போ இதெல்லாம் வந்து புரிஞ்சுங்க. இப்படி அடக்கி ஆள்வன் மனிதன் இருக்கிறான்னா, அப்போ அல்லாஹ் இருக்கிறான். அப்போ அவனுக்கும் மனிதன் வந்து எந்த கேட்டகரியில் வரான்னா, மனிதனும் அனைத்தும் அவனின் கட்டளைப்படி தான் விரும்பி நடக்குதுன்னா, அப்போ மனுஷனும் அப்படி தான் நடக்கணும். இப்போ மனுஷனுடைய ஹார்ட்வேர் பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நடக்குது. கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேர் இன்றைய காலத்துக்கு நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் நமக்கு ஈஸியாக புரியும். மனுஷனுடைய ஹார்ட்வேர் என்ன? நம்முடைய தோல், சைஸு, தோற்றம், கலரு, நம்முடைய ஆற்றல்கள், யாருக்கு எவ்வளோ பலம் இருக்குது, நம்மளுடைய பாடி மெக்கானிசம், கண், காது, மூக்கு, கிட்னி, தலைமுடி, குடல், ஹார்ட்டு, நுரையீரல், நரம்பு, ரத்தம் எல்லாம் அவன் அதிகாரத்தில் தான் வச்சுருக்கான். இன்றைக்கும் அவன் அதிகாரத்தை விட்டு அது வெளியே போகலை. சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் இதில் எங்கேயாவது நம்ம முடியை நம்ம விரும்புகிற மாதிரி வளர்க்க வைக்க முடியுமா? முடியாது. எதுவுமே இது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. சாஃப்ட்வேரில் மட்டும்தான் எல்லாம் வந்து நமக்கு வந்து விட்டுருக்கான். சிந்தனை கொடுத்துருக்கான். விரும்பினா நீ எப்படி வேணாலும் எப்படி வேணாலும் தப்பாக சிந்திச்சுட்டு போ, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அப்போ அதில் வந்து அல்லாஹ் சில விஷயங்களில் மட்டும் சுதந்திரம் கொடுத்துருக்கான். சில நிபந்தனைகளின் அடிப்படையில் இந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நமக்கு அல்லாஹ் இந்த சுதந்திரம் கொடுத்து மனிதனை விட்டுருக்கிறதுனால என்ன கொடுத்துருக்கான்? ஃபுல்லாக நீ எப்படி வேணாலும் போய்க்கோ, என்ஜாய், நீ உலகத்தில் என்ன வேணாலும் பண்ணிட்டு வா, விரும்புகிறத செய், என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்னா கிடையாது. அதுதான் அல்லாஹ் வந்து இங்கே ஃபஸ்ட்டு ஆதம் நபியை படைக்கும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இறைவன் மலக்குகளை நோக்கி நான் ஒரு பிரதிநிதியை கலீஃபாவை பூமியில் ஏற்படுத்தப் போகிறேன் என்று கூறினான். இதே வந்து ஆதம் நபிக்கு வந்து அல்லாஹ் கலீஃபா இந்த இடத்துல சொல்கிறான். அதே வந்து ஒட்டுமொத்த மனித குலத்தையும் கலீஃபான்னு ஒரு இடத்துல சொல்கிறான். 35வது அத்தியாயத்தில் 39 வசனம், அவனே பூமியில் உங்களை பிரதிநிதிகளாக ஆக்கியிருக்கின்றான். ஒவ்வொரு மனுஷனும் கலீஃபாவான் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இனி எவன் நிராகரித்தாலும் அவனுடைய நிராகரிப்பின் தீய விளைவு அவனையே சாரும். இந்த பிரதிநிதிங்கிற அந்த விஷயத்தை நீ நிராகரிச்சிட்டேன்னா, இது நீ குஃப்ரு பண்ணிட்டேன்னா,
நீ கேட்கறதுக்கு நான் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நீ என்னை கண்ட்ரோல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டான்னா அவன் யார்? அவன் காஃபிர். நிராகரித்தாலும் அவனுடைய நிராகரிப்பின் தீய விளைவு அவனையே சாரும். மேலும் நிராகரிப்பாளர்களின் நிராகரிப்பு அவர்களுடைய இறைவனின் கோபத்தை அவர்கள் மீது அதிகப்படுத்துமே தவிர வேறு எந்த முன்னேற்றத்தையும் அவர்களுக்கு அது அளிக்காது. நிராகரிப்பாளர்களுக்கு இழப்பு அதிகமாவதை தவிர வேறு எந்த முன்னேற்றமும் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் நிராகரிச்சுட்டீங்க, பிரதிநிதியாக நடந்து கொள்வதை நிராகரித்து விட்டால் இப்போ இந்த இடத்துல அதனால் என்ன ஏற்படும்? அல்லாஹ்வுடைய கோபம் உங்கள் மீது ஏற்படும். அதனால் அந்த கோபத்தின் விளைவு எப்படிப்பட்டதாக இருக்கும்? இழப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இது குஃபுருங்கிறான். அப்போ அந்த பிரதிநிதித்துவம் அப்படின்னா என்ன? மனிதனை இப்போ ஒட்டுமொத்தம் ஒவ்வொரு மனுஷனும் கலீஃபா. ஆக்சுவலாக இதை கிண்டல் பண்ணுறது, ஆதம் நபி எந்த நாட்டுக்கு ஆட்சியாளர், அதாவது எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு பயான்லேயே சொல்ல முடியும். லா இலாஹ இல்லல்லாஹ் எப்படி ஒவ்வொரு இடத்துலையும் 100 சிஃபத்தையும் மெர்ஜ் பண்ண முடியாதோ, ஒவ்வொரு பயான்லேயும் கிலாஃபத்துடைய ஃபுல் டெஃபினேஷன் சொல்ல முடியாது. கிலாஃபத்துன்னு மொட்டையாக சொல்லுவோம், அரசியல்னு மொட்டையாக சொல்லுவோம், சில இடங்களில் ஆட்சி அதிகாரம்னு பேசுவோம். அது அப்படி தான் பேசிட்டு போயிட்டு இருப்போமே தவிர கிலாஃபத்துடைய ஃபுல் டெஃபினேஷன் என்னன்னு அங்கங்கே புக்கு எழுதப்பட்டிருக்கு, அதில் ஃபுல் டெஃபினேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்துட்டு தான் நீங்கள் மறுப்புன்னு சொல்கிறீங்க. அதுக்காக மறுப்பாக எழுதுங்கிறோம். பல்லாக்கு இந்த சிஃபத்து இருக்குன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லை அப்படின்னா மறுப்பு எழுதுங்க, மறுப்பாக நீங்கள் எழுதுங்கிறோம். அப்போ இந்த அடிப்படையில் நல்லா புரிஞ்சுக்கணும், அல்லாஹ் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ஓனர். இப்போ நம்ம உடல் யாருது? அல்லாஹ்வுடையது. இது கிலாஃபத் முறையில் நம்ம வாங்கியிருக்கோம், பிரதிநிதி அடிப்படையில் கடனாக அல்லாஹ்வால் கொடுக்கப்படும். பிரதிநிதினா என்ன? பிரதிநிதினா என்னன்னா ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது சொந்தம் அவனது கிடையாது, சொந்தம் ஓன் அவனது எதுவுமே கிடையாது. அவன் அவனோட இன்னொருத்தரால் கொடுக்கப்பட்டது, வாங்கப்பட்டவன் தான் பிரதிநிதி. புரியுதா? அப்போ ஆட்சி செலுத்தும் அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தான் இருக்குது, மனிதர்களுக்கு அந்த அதிகாரமே இல்லை. அதில் அவன் பிரதிநிதியாக செயல்படணும். இது ஆட்சியாளருக்கு மட்டும் குறிக்கிற சொல்லும் கிடையாது, தனி மனிதனும் பிரதிநிதி தான். இப்போ தனி மனிதன் என்னுடைய கண்ணு அல்லாஹ் கொடுத்துட்டான். இப்போ என் கண்ணு நான் எப்படி வேணாலும் செயல்படுத்த முடியுமா? நான் விரும்பியதையெல்லாம் பார்ப்பேன். ஒருத்தன் சொன்னா அவன் யாரு? என் இஷ்டம், என் கண்ணு கொடுத்தது நீ தான், ஆனால் நான் பயன்படுத்துவேன் என் விருப்பப்படி. இப்போ நீ யாரு? கிளர்ச்சியாளன், கலகம். அதுதான் அல்லாஹ் சொல்றான், கலகம் நீங்கி தீன் அல்லாஹ்வுக்கே ஆகும் வரை போரிடுங்கள். ரசூலா பார்த்து அல்லாஹ் சொல்றான்ல, அந்த இடத்துல அந்த கிளர்ச்சி இது செய்கிறது பேர் என்ன? பாகி. அதுதான் வரும். இந்த அம்மாரை ஒரு கலகக்கார கூட்டம் கொள்ளும், பாகியத்தின் ஃபியத்தில் பாகியா அப்படின்னு வரும். கலகக்கார கூட்டம், கலகம். இது அல்லாஹ். இந்த கலகம் யாருக்கு எதிராக பண்ணாங்க? அந்த கூட்டம் அம்மாரை கொன்ற அந்த கலகக்கார கூட்டம் யாருக்கு எதிராக பண்ணாங்க? கலகம் அலிக்கு எதிராக பண்ணல, அலியுடைய இறைவனுக்கு எதிராக பண்ணாங்க. அலிக்கு எதிராக கலகம் பண்ணா ஒரு பிரச்சனை கிடையாது. இந்த கலகம் எங்க பண்ணப்பட்ட கலகம்? அல்லாவை எதிர்த்து பண்ணப்பட்ட கலகம். அது உங்களை சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கிறேன். அப்போ கலீஃபா அப்படிங்கிறது நம்ம கண்ணு நம்மளுக்கு தான், ஆனால் நாம் எப்படி பயன்படுத்தணும்? அல்லாஹ் சொல்படி பயன்படுத்தணும். கை நம்மளுக்கு தான், அல்லாஹ் சொல்படி பயன்படுத்தணும். பொருளாதாரம் நம்மளுக்கு தான், அல்லாஹ் சொல்படி பயன்படுத்தணும். உடல் நம்மளுக்கு தான், மர்ம உறுப்பு எல்லாமே அல்லாஹ் சொல்படி பயன்படுத்தி விட்டால் நாம கலீஃபா. நீங்கள் கிலாஃபத் எப்போ கொண்டு வரீங்க? இப்போவே கொண்டு வர முடியும் கிலாஃபத்து. என் உடம்பின் மீது என்னால் கிலாஃபத் கொண்டு வர முடியும், என் குடும்பத்தின் மீது என்னால் கிலாஃபத் கொண்டு வர முடியும். எல்லாருமே இங்கே ஒவ்வொருத்தரும் கலீஃபா. ரசூலுல்லாஹ் சொன்னால் ஒவ்வொருத்தரும் பொறுப்பு வழங்கப்பட்டவர்களே, பொறுப்புகள் குறித்து விசாரிக்கப்படுவீங்க. பொறுப்பு வழங்கப்பட்டவர் கலீஃபா, அதானே? சிம்பிள். அப்போ நான் கேட்குறேன், ஒரு மனிதன் எந்த நிலையில் இந்த ஸ்டேஜிலிருந்து வெளியே போயிடுறான்? இந்த ஒரு மனிதன், இப்போ நான் ஒரு சின்ன குழந்தை, அல்லாஹ்வுக்கு கட்டு பண்ணுமா கட்டுப்படக்கூடாதா? கட்டு பண்ணும். சரி, டாக்டருக்கு படிச்சிட்டேன், அல்லாஹ்வுக்கு கட்டு பண்ணுமா கட்டுப்படக்கூடாதா? கட்டு பண்ணும். சரி, நான் கலெக்டர் ஆகிட்டேன், அல்லாஹ்வுக்கு கட்டு பண்ணுமா கட்டுப்படக்கூடாதா? கட்டு பண்ணும். நான் போலீஸ் ஆகிட்டேன், அல்லாஹ்வுக்கு கட்டு பண்ணுமா கட்டுப்படக்கூடாதா? நான் வியாபாரி ஆகிட்டேன், அல்லாஹ்வுக்கு கட்டு பண்ணுமா கட்டுப்படக்கூடாதா? நான் ஒரு கணவன் ஆகிட்டேன், அல்லாஹ்வுக்கு கட்டு பண்ணுமா கட்டுப்படக்கூடாதா? நான் ஒரு அரசன் ஆகிட்டேன். இப்போ என்ன சொல்கிறேன்? தேவையில்லைங்கிறேன். அவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இது. பட் அரசனும் எடுத்துக்கொள்ளலாம். தாவூத் நபி அரசன், தாவூத் நபி கலீஃபான்னு குரானில் இல்லை. முழுக்க குரானில் அது எல்லாத்துக்குமே கொண்டு வருவோம் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு ஆர்குமெண்ட் இவங்க வைக்கக்கூடிய
ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த ஆதாரம், அதாவது ஆர்குமெண்ட் நம்பர் 1, ஆர்குமெண்ட் நம்பர் 2, நீங்கள் கொட்டுறதெல்லாம் கொட்டுங்க. ஏதாவது புக்கு இருந்ததுன்னா கூட கவனத்துக்கு கொண்டு வாங்க. இதில் தான் அவங்க ஃபுல்லாக அவங்க விதைச்சி வச்சுருக்காங்கன்ட்டு அந்த புக்கை எடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் இவங்க எழுப்புற சந்தேகங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்ஷால்லா ஒவ்வொன்றுமே நோட் பண்ணி கொண்டு வருவோம். அப்போது ஒரு மனிதன் எவ்வளவு தான் அவன் வளர்ச்சி அடைஞ்சாலும் அவனுடைய லெவல் என்ன, ஸ்டேட்டஸ் என்ன, மனிதன் தான். அல்லாஹ்வுக்கு பொறுத்த வரைக்கும் அவனுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அடிமை தான். 2 பேர் தான் ஹையஸ்ட் லெவல் டச் பண்ணியிருக்காங்க. அல்லாஹ்வுடைய ஃப்ரெண்டு யார்? ரசூல்லா. ரசூல்லா கொடுக்குற மரியாதை என்ன? குர்ஆனில் நாம் சொல்லாததை நீங்கள் சொன்னால் உங்கள் வலது கையால் பிடிப்போம், நாடி நரம்பை தடுப்போம் தான் மரியாதை. எது சொன்னாது கூட வேற ஏதாவது சொன்னால் அது சொல்லாமல் செய்யாமல் விட்டுட்டா என்ன கிடைக்கும்? என்ன இன்னொரு இடத்துல அல்ல என்ன சொல்கிறான், நபித்துவத்தை பறித்து விடுவோம். எப்படி கடைசி நபி எல்லாம் அவனுக்கு அதெல்லாம் ரூல்ஸே கிடையாது. அல்லாஹ்க்கு என்ன ரூல்ஸு? கொலை பண்ணுறது நமக்கு குற்றம், அல்லாஹ்வுக்கு குற்றமா? எல்லா உயிரும் அவனை பொறுத்த வரைக்கும் மர்டர் தான். உயிர் எடுக்கிறான் தானே, அதுவாக போச்சு உயிர், அவன் தானே எடுக்கிறான். அப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நமக்கு தான். அல்லாஹ்வுக்கு வந்து ரூல்ஸே கிடையாது. கடைசி நபி வாபஸ் வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். கடைசி நபி இல்லை, நீ கடைசி நபி இல்லை, நீ வந்து முடியுது. அல்லாஹ் அப்படிதான் சொல்கிறான் குர்ஆனில். தூதுத்துவத்தை ஒழுங்காக நிறைவேற்றலைன்னு என்ன சொல்கிறான்? நபித்துவத்தை பறித்து விடுவோம். அதனால தான் ரசூலா எப்பயுமே பயந்தே இருந்தாங்க. அரசன் சொல்லும்போது மறுமையில் அந்த ஹதீஸ் வரும்ல, அந்த மிம்பரில் நின்றுட்டு ரசூலா சொல்லுவாங்க, மறுமை நாளில் பூமியில் வந்து அல்லாஹ், மறுமை நாளில் கையில் அல்லாஹ் பூமி எடுத்துருவான், பூமியுடைய அரசர்கள்லாம் வாங்கணும். அப்போ அரசர்களுக்கு முதல் மரியாதை கொடுக்க போகிறானா? நபிமார்களை விட அரசர்கள்லாம் முதல்ல வாங்கோ. உங்களுக்கு எப்படி இங்கெல்லாம் பல்லக்கு தூக்குனாங்களோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு அரிசி கீழே முதல்ல உங்களுக்கு சோஃபா செட் வெல்வெட் சிகப்பு கம்பள வரவேற்பு போடப்பட்டிருக்கு, அங்கே போய் உட்காந்துக்குங்கிறானா ரசூல்லாப்பா. பூமியில் இருக்கிற அரசர்கள் தான் முதல்ல ஏன் கூப்பிட்றான்? நீங்கள் தான் பலவீனர்களுடைய உரிமைகளை நசுக்குனீங்க, நீங்கள் தான் அடக்கம், ஏன் சேரில் நீங்கள் உட்காந்தீங்க. அல்லாஹ் சொல்கிறாங்க, என் பூமி பெருமையினுடைய மேலாடை, கண்ணியம் என்னது கீழாடை, அதை பிடிச்சி இழுக்காதீங்க. அதை பிடிச்சி இழுத்தாங்க, அதை ஒரு கூட்டம் வக்காலத்தை வாங்கிச்சு. அதுக்கு அவங்க எல்லாம் எங்கே போவாங்க பார்த்துக்குங்க. ஆன்மீகம் நல்லா பேசுகிறீங்க, எல்லாமே பேசுகிறாங்க, இப்போ எங்கன்னு பார்த்துங்க. அப்போ அரசர்கள் இங்கே ஏன் ரசூலா சொல்லும்போது ரசூலா நடுங்கினாங்க. ரசூலா ஆலிமு, அவங்களுக்கு தெரியும் அது என்ன சீனுன்னு தெரியும், மறுமையில் என்ன அது என்ன சீனுன்னு தெரியும். இன்றைக்கி உங்களுக்கு பெருமையாக இருக்கலாம், அரச பதவி, அரசு ஆலிம். அப்போ மனிதனுடைய அந்த பொசிஷன் புரிஞ்சுக்கணும். தௌஹீது தான் கிலாஃபத்துங்கிறது புரிஞ்சுக்கணும். மனிதன் சுதந்திரமானவன் எந்த நிலையிலும் கிடையாதுங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்போ இதில் மனிதனுக்கு இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய துறைகள் என்ன, அதெல்லாம் பட்டியல் போடுவோம், அதில் வரும் மாட்டுவீங்க. எந்தெந்த துறையெல்லாம் மனுஷனுக்கு கட்டுப்பட வேண்டியதில்லை அது ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருங்க. இதெல்லாம் எந்தெந்த துறை வழிகாட்டுதலும் சரிங்கிறீங்க, இருக்குங்கிறீங்க, அல்லாஹ் கட்டுப்படணும்னு சொல்கிறீங்க, ரெண்டையும் கொண்டாந்து ஜாயின் பண்ணால் மட்டும் கத்துறீங்க. வழிகாட்டுதல் எல்லாம் கொடுத்துருக்கானா? அரசியல் வழிகாட்டுதல் இருக்குது. மனிதன் இறைவனுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணுமா? ஆமாம் இருக்குது. சரி, இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணலாம், அது பண்ணக்கூடாது. அது அப்படியே தான், இது தனியாக இருக்கணும், ஆன்மீகம் தனி, அரசியல் தனி. இப்போ அது எல்லாமே பேசுவோம் இன்ஷால்லா. இப்போ இதில் இந்த ஒவ்வொரு இதில் இறைவன் நமக்கு வச்ச பரிச்சை என்ன, ஃப்யூச்சரில் ஃபுல்லாக அது எல்லாமே கொண்டு வருவோம். இறைவன் நமக்கு வச்ச பரிச்சை என்ன, இறைவனுக்கு கட்டுப்படுறதுனா என்ன, எந்தெந்த துறையில் இறைவனுக்கு கட்டுப்படுறது நம்ம மேலே கடமை, இறை தூதர்கள் அழைப்பு எதை பற்றியதாக இருந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் கொடுத்த பணி என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின் அந்த பணி யார் மீது கடமை, இது எல்லாம் விளக்கமாக இல்லை, குர்ஆனிலிருந்து நிறுவ போகிறோம். 95% குர்ஆனே இருக்கும், ஹதீஸு கூட போக மாட்டோம். 95% குர்ஆன்லேயே எல்லாம் முடிச்சு வச்சிடறோம். அதனால தான் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னேன், குர்ஆனை பிடிச்சிக்கிங்க என்ன. ஏன்னா இது எல்லாமே குர்ஆனில். ஆனால் எப்படி இருக்கும் தெரியுமா? டைரெக்டாக இருக்காது. ஏன்னா டைரெக்டாக வந்து முஸ்லீம்கள் பார்த்து தான் அல்லாஹ் பேசுவான். தொழுகை உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது, சென்று வர சக்தி உள்ளவர்களுக்கு ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டுள்ளது, உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் நோன்பு கடமையாக்கப்பட்டது, ஈமான்லாம் கடமையாக்கப்பட்டதுலாம் எல்லாம் பேசுவோம். எங்கேயாவது ஈமான் கடமையாக்கப்பட்டுள்ளது குர்ஆன் பேசியிருக்கா? ஆனால் ஈமான் கடமையே இல்லையா? எல்லா கடமையிலும் அத்தியாய கடமை எது? அல்லாஹ் நம்புறதா? எங்கே நம்பியா அவனு குர்ஆன் எங்கேயா பேசுதா? அதுதான் சொல்கிறேன். மூமின் எடுத்துக்குவோம், அது ட்ராப்பு, அது வச்சிருக்கிற ட்ராப்பு. மூமினுக்கு ஏராளமான கடமைகள் இருக்குது. இப்போ அந்த கடமைகள்லாம் நீங்கள் நிறைவேற்றும் போது அதில் வந்து நம்ம பட்டியல் போடும்போது இன்ஷா அல்லாஹ் மூமின்கள் விளங்கி கொள்வார்கள். யாரெல்லாம் வந்து விளங்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டாங்களோ அவங்க அவங்களாச்சு அல்லாஹ்வாச்சு இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த தொடரில் இன்ஷா அல்லாஹ் அதை கொண்டு வருவோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இல்லை அதுதான் இப்போ அல்லாஹ் வந்து
குர்ஆன் எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறான்னா, நல்லவர்கள் அதிலிருந்து படிப்பினை பெற்று சொர்க்கத்துக்கு வந்துடணும். யார் உள்ளம் கரப்ட் ஆகிட்டாயிருக்கானோ, ஏன்னா அவன் ஹுஜ்ஜத்து நிறுவான் மறுமையில் நீ என்னெல்லாம் நீ சொல்கிற, இவனுக்கு மட்டும் நீ எப்படி சொர்க்கத்தை கொடுக்கலாம், நீ சொன்னதெல்லாம் நானும் ஃபுல்ஃபில் பண்ணிக்க, அதனால் நீ எனக்கு கொடுத்தே ஆகணும்னு அவன் ஆர்கியூமெண்ட் பண்ணுவான். அதனால் அல்லாஹ் அவனுக்கு என்ன வச்சான் ஆப்புன்னா, அவன் ஃபில்டர் ஆகிக்குவான். அவன் என்ன பண்ணுவான், அவன் சாக்கு தானே தேடுவான். ஓபி அடிக்கிறன்னு ஒருத்தன் வந்துட்டான், அவனுக்கு டெடிகேட்டடாக இல்லை. உதாரணத்துக்கு தண்ணி பிடிக்க சொல்லி ஒருத்தன் வரான், இந்த பைப் ஒன்று கொடுத்து எல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டீங்க, தண்ணி பிடிக்க சொன்னீங்க, 10 குடம் வச்சுட்டு போயிட்டீங்க. தண்ணி 10 குடம் பிடிச்சிட்டு கொடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. இது சின்சியராக வேலை செய்கிறவன் ஃபுல்லாக பிடிப்பான், வேறு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு, பைப்பு பிடுங்கிருச்சு. தண்ணி பைப்பில் வர தண்ணி தான் நீங்கள் பிடிக்க சொன்னீங்களே தவிர, இது பைப்பு அருந்துச்சுன்னா கனெக்ஷன் கொடுக்க சொல்லி நீங்கள் சொல்லவே இல்லை. இப்போ கனெக்ஷன் கொடுத்தா தான் தண்ணி பிடிக்க முடியும். மூமின் என்ன பண்ணுவான், கனெக்ஷனும் கொடுத்து தண்ணியும் பிடிச்சி, எவ்வளோ தண்ணி தான் பிடிக்க சொன்னாருன்னு தண்ணி பிடிப்பான். ஆனால் முஸ்லீம் என்ன பண்ணுவான், நீ சொன்ன இந்த பைப்பில் தண்ணி வந்துச்சுன்னா தண்ணி பிடிக்கும். பைப்பில் தண்ணி நீ என்ன சொன்ன, இந்த பைப்பில் தண்ணி பிடிக்க சொன்னியா, பைப்பு வச்சுட்ருக்கலாம், நீ போகும்போது வந்துச்சா, இப்போ நின்றுச்சா, அவ்வளோதான். இதுதான் மூமினு முஸ்லீமுக்கு இருக்கிற வித்தியாசம். புரியுது? இவங்க கேட்குறது என்ன, கிலாஃபத்தான ஆதாரம் இருக்கா? ஏன்னா இங்கே ஒவ்வொரு எட்டுலேயும் அரசு சம்பளம் கிடைக்காது. புரியுங்களா? இங்கே வேலை இங்கே ரிட்டையர்டு உலமாக்கள் இங்கே யாருமே கிடையாது. எங்கே மௌலானா மௌதூதி ரிட்டையர்டு உலமாவா? ஒரு காலத்தில் பணிபுரிந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு துண்டை விரிச்சிட்டு வராங்களா? இவர் ஒரு காலத்தில் பணிபுரிந்தவர்லாம் இல்லை, சாகிற வரைக்கும் பணிபுரிவாங்க அவங்க. ரிட்டையர்மெண்ட்டு அங்கே சாவு தான். இங்கே ரிட்டையர்டு உலமாக்கள்லாம் கிடையாது. புரியுதா? இவங்க எல்லாருமே கரண்ட்டில் உலமாக்கல், சாகிற வரைக்கும் உலமாக்கல். இவங்க தான் உலமாக்கல். அதுதான் சொல்லணும். நீங்கள் ரிட்டையர்ட்லாம் ஆக முடியும், உங்கள் பணி நிறைவு பெறும். எங்களுக்கு பணி நிறைவே பெறாது. ஒன்றும் மூலம் மழுங்கி போய் செல்லா காசு ஆகணும், செயல்பட முடியாத அளவுக்கு முதுமை தள்ளிடணும், இல்லைன்னா சாவு வரணும். ரெண்டில் ஏதோ வர்ற வரைக்கும் இவங்க வேலை செய்வாங்க. இவங்கெல்லாம் பாருங்கள், அதனால தான் மாறுசால் இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு யாரும் சம்பளம் கொடுத்துருக்க மாட்டாங்க. மௌலானா மௌதூதிக்கோ, இஸ்ரார் அகமதுக்கோ, அல்லாமா இக்பால், இவங்களுக்கெல்லாம் சம்பளம் யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இவங்க சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை விட்டுட்டு இங்கே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இவங்க துனியாவை தர்க் பண்ணிட்டு இங்கே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இவங்க மார்க்கத்தில் இருக்கிறதே பணத்துக்கு தான். ஒரு ஆலிமு, பேர் கூட வேண்டாம் அசிங்கமாயிரும், அது ஒரு ஆலிமு, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கீதாவில் இருந்தார். இவங்க அக்கீதாவுக்குள்ளே ஒரு அக்கீதாவில் இருந்தார். அங்கேருந்து இவர் அக்கீதா அது தப்பாக போயிடுச்சு. சரி, அங்கே அக்கீதாவிலேருந்து இன்னொரு அக்கீதாவுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டார். ஆனாலும் என்ன பண்ணுறாரு, அந்த பழைய அக்கீதாவில் இந்த அக்கீதாவுக்கு இப்போ புதுசாக ஒரு அக்கீதாவை அடாப்ட் பண்ணியாச்சு மனசுக்குள்ளே. ஆனால் அந்த அக்கீதாவை எதிர்த்து பேசினா தான் அந்த ஜமாத்தில் இவருக்கு சேலரி. அது எடுத்து அவர் பேசுகிறார். அப்போ கடைசி அவங்க 2 பேரும் விவாதம் நடக்குது. விவாதம் நடக்கும்போது அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அவர் சொல்கிறாங்க, நீ உங்களுக்கு எப்போ இந்த சிந்தனை மாற்றம் வந்துச்சு? நாங்களுக்கு இப்போ இந்த டைம்லேயே மாற்றம் வந்துருச்சு அப்படின்னு. அப்போ இந்த மாற்றம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமே அந்த புக்கு நீங்கள் எழுதியிருக்கீங்களே, அந்த பர்டிகுலர் அக்கீதாவுக்கும் அதே சப்ஜெக்ட்டுக்கு எதிராக எதனால் இந்த ஜமாத்தை நீங்கள் விட்டேன்னு சொன்னீங்களோ அதுவே நீங்கள் புக் எழுதியிருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 4 தடவை அந்த மீட்டிங்கில் பேசியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, நானும் மனுஷன் தானே. அவர் சொல்கிறார், நானும் மனுஷன் தானே, இதில் எனக்கு வருமானம் இவ்வளோ வருது, ஒரு 18,000 20,000 வருமானம் வருது. வேற ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் இதை செஞ்சு தானே ஆகணும். அப்போ கிடைக்காமலே போயிருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே தானே உருட்டிகிட்டு இருந்திருப்பீங்க. அவர் சொல்கிறாரு, அது ஸ்டேட்மெண்ட்டு, இதெல்லாம் வீடியோவாக இருக்குது, எடுத்து போட்டால் அவங்களுக்கு தான் அசிங்கம். கேட்டால் ஆதாரங்கி கேட்டுறாதீங்க தயவு செஞ்சு. கொடுத்துட்டேன்னா அப்புறம் உங்களுக்கு அசிங்கமாக போயிடும், யாருன்னு தெரிஞ்சிடும், அது உங்களுக்கே அசிங்கமாக போயிடும். அவர் சொல்கிறார் இது அப்படின்னு. அப்போ இன்னொரு இமாம் இவர் சொல்கிறார், அவர் சொல்கிறார், அவர் பேசுகிறார், ஏங்க நீங்கள் இந்த ஜமாத்தில் இருந்தீங்க, அங்கேருந்து வரும்போது கொத்தவங்க கூட உலமாக்கள் வந்தாங்க, அங்கேருந்து இந்த ஜமாத்துக்கு வந்தீங்க, அப்போவும் உங்கள் கூட அப்படியே அந்த பேட்ச் அப்படியே வந்துச்சு. இங்கேருந்து கடைசி ஷிஃப்டிங்கில் மட்டும் நீங்கள் மட்டும் தனியாக இருக்கிறீங்க. இப்போ அந்த கூட்டம் இல்லையே, இப்போ இதுலேருந்தே தெரியலையா உங்கள் பக்கம் ஹக்கு இல்லைன்ட்டு. அப்போ அவர் சொல்கிறார், ஆலிம்கள் ஹக்கு பார்த்துலாம் போகிறதில்ல. அவர் சொல்கிறார், ஆலிம்கள் ஹக்கு பார்த்துலாம் போக மாட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு 1ஆம் நம்பர் ஜமாத்துலேருந்து 2ஆம் நம்பர் ஜமாத்துக்கு வந்தேன்னா அப்போவும் என் கையில் நிறைய மதரசாக்கள் இருந்துச்சு, மஸ்ஜிதுகள் இருந்துச்சு, அதோடைய நிர்வாகம், பொறுப்பு, பதவிகள், சம்பளங்கள்லாம் இருந்துச்சு. அதற்காக அவங்க எனக்கு உறுதுணையாக நின்னாங்க.
அதுலேருந்து நான் 2ஆம் நம்பர் ஜமாத்துலேருந்து 3ஆம் ஜமாத்துக்கு போனேன்னா அப்போது வந்து எனக்கு இதெல்லாம் கிடச்சிட்டு இருந்துச்சு, அவங்களுக்கு அதெல்லாம் கிடச்சிது. ஆனால் இப்போ வரும்போது என்கிட்ட அந்த எது மிஸ்ஸு, பத்தவாசோ பில் ஹக்கு மிஸ்ஸு. அதனால் என்ன ஆயிடுச்சு, சத்தியத்தின் பக்கம் அவங்க நிற்கலை. இப்போ ஹக்கு என்கிட்ட இல்லை, இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இப்போ என்கிட்ட சேல்ரி இல்லை, மஸ்ஜித் இல்லை, மதரசாவுடைய தலைமை அந்த உஸ்தாது பதவி இல்லை. அதனால் அவங்க விட்டுட்டு வந்தாங்க. உலமாக்கள் ஹக்கை பார்த்து எல்லாம் கொள்கையை மாற்றி கொள்வதில்லை. இது அவர் சொல்கிறார். அதாவது சொல்கிறாங்க, அவங்களே இங்கேயே எல்லாமே கிளியர் பண்ணுறாங்க. அப்போ இதுதான் ஃபேக்ட்டு. அதனால் இப்போ இவங்க வந்து ஈமானை தேடி தேடி எடுப்பாங்களா? ஈமான் தேடிலாம் இவங்களுக்கு டாப்பிக்கு. இவங்க நாளைக்கே மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்து 1 லட்ச ரூபாய் தலைக்கு சம்பளம் கொடுத்தாங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் பேசாத ஆங்கிள்லாம் இவங்க கிலாஃபத் பேசுவாங்க. புரியும்? நீ என்னடா பேசுவ? கிலாஃபத்துன்னா என்ன தெரியுமா? அது இஸ்லாத்துடைய அடிப்படை ரூஹுடம்மா, நமக்கே தெரியாது அந்த அளவுக்கு அதை பேசுவாங்க. அப்போது இது வந்து அல்லாஹ் வந்து அப்படி செட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ரசூல் அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் ஏன் பிரிக்க வச்சாங்க? அதை மட்டும் பிரிக்காமல் இருந்தாங்கன்னு வச்சுங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஏன்னா குர்ஆனில் நிறைய இடங்களில் வெறும் இஸ்லாத்திற்கு ஈமானுங்கிற வார்த்தை எல்லாம் பயன்படுத்துகிறான். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஈமானுன்னா எல்லாமே தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. புரியுதா இல்லையா? இஸ்லாமை குறிக்கும் இடங்களில் கூட ஈமானுங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஈமானை குறிக்கும் இடங்களில் கூட இஸ்லாம்ங்கிற ஒரு வார்த்தை குறிக்கிடப்பட்டு முதல்ல அதை போட்டு அல்லாஹ் ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணி விட்டான். ஈமான இடத்துல இஸ்லாமை பயன்படுத்துகிறான், இஸ்லாம் இடத்துல ஈமானை பயன்படுத்துகிறான். இது மாற்றி மாற்றி அப்படி போட்டு கடைசியாக ஈமான் என்ன இஸ்லாம் என்னன்னு ஒரு ஹதீஸை வச்சான். அந்த ஹதீஸு எப்படிப்பட்ட ஹதீஸு? நீங்கள் எந்த ஹதீஸ் எந்த கிதாபில் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த ஹதீஸ் கண்டிப்பாக இருக்கும். எது? அந்த ஒரு ஹதீஸு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சம்மந்தப்பட்ட ஹதீஸு புகாரிலையும் இருக்கும், முஸ்லீம்லேயும் இருக்கும், அபூதாவுதுலேயும் இருக்கும். இல்லைன்னே இருக்காது. ஷியாக்களும் வச்சுருக்கான். யார்கிட்டையுமே அந்த ஹதீஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. எல்லா ஒட்டுமொத்த அறிவிப்பாளர் தொடரும் இருக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. அதை வச்சு எல்லாம் பிரித்து காமிச்சிட்டான். அப்போ மூமின் எப்படி இருப்பான்னா, மூமினுடைய டெஃபினேஷனே வேறு. அவன் வந்து ஷிர்க்கை வந்து வெறுப்பான். ஷிர்க்குடைய சாயல் உங்கள் மீது படிந்திருக்குன்னு ஒருத்தர் நமக்கு சுட்டி காமிச்சான். முதல்ல அவனை கூப்பிட்டு பேசுவான், என்னங்க அப்படி ஒரு இருக்கா அப்படின்ட்டு. அப்போ இவ்வளோ அசால்ட்டாக கேர்ஃபுல்லாக கேர்லெஸ்ஸெல்லாம் ஷிர்க்குன்னு அதில் அவங்க பேசுகிறாங்க. அவர் ஒருத்தர் ஒரு அந்த ஃபிர்காவை சார்ந்த ஒரு ஆள், அவர் வந்து சொல்கிறார், கிலாஃபத்து எப்படி கொண்டு வர போகிறீங்க, எப்படி கொண்டு வர போகிறீங்க, சுருக்கமாக ஒரே வார்த்தையில் சொல்லுங்கள். சுருக்கமாக சொல்லணுமா? எப்படி? குரான் சொர்க்கத்துக்கு எப்படி போய் சுருக்கமாக ஒரு வார்த்தை? அப்போ எது குரான் இவ்வளோ பெருசு? சொர்க்கத்துக்கு எப்படி போகணும்? சுருக்கமாக சொல்லுங்கள். நேர்வழி நடந்தால் போக முடியும். கிலாஃபத்தை எப்படி? நபி வழியில் கூட நபித்துவத்தின் அடிப்படையில் கொண்டு வர போகிறோம். அவ்வளோ. அது எப்படி இருக்கும்? அகராதிக்குன்னு பேசுறது அது விரிவாக சொல்ல வேண்டிய விஷயம். இவங்க சுருக்கமாக தான் வாழ்க்கையில் பேசியிருக்காங்களா? இவங்க அக்கீதாக்கள்லாம் இப்படி தான் பாடம் நடத்தியிருக்காங்களா? அது அவங்க நீட்டி முளைக்கி அத்தனை பெருசாக அவங்க பேசி தான் வச்சுருக்கிறாங்க. நம்மகிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறது, டைமே இல்லையா அவங்களுக்கு? எங்கே போகிறீங்க அவ்வளோ சீக்கிரங்க? அவ்வளோ அவசரமாக எங்கே தான் போயிட்டுருக்கிறீங்க? இன்ஷா அல்லாஹ் அது ஒவ்வொன்றையும் கொண்டு வந்துட்டு இன்ஷா அல்லாஹ் அதை கவர் பண்ணுவோம்.